நம்மள பல பேர் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸை யோசிச்சு எஃப்டி ஸ்கீம்ல நம்ம காசு போடுறது உண்டு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை இந்த மாதிரி எஃப்டி ஸ்கீம்ல நம்ம போடுவோம். நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம சேர்ந்தது ஒரு எஃப்டி ஸ்கீம். ஆனா நம்ம இப்போ அட்டாச் ஆயிருக்கிறது வேற ஏதோ ஒரு ஸ்கீம்ல அப்படின்னு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்ல நீங்க போடுற அந்த பேங்கோ எஃப்டி ஸ்கீம் ஒன்ன சொல்லிட்டு வேற ஒரு இதுல உங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் நம்ம கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா முடியும். இதுக்கு கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்ல நீங்க டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கிக்க முடியும். இது சம்பந்தமா ரீசெண்டா நடந்த ஒரு கேஸ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ட்ரிவாண்ட்ரத்துல ஒரு பர்சனுக்கு ஒரு எஃப்டி ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த எஃப்டி ஸ்கீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1 lakh மட்டும் கட்டினா போதும், லைஃப் டைம் உங்க கிராண்ட் டாட்டருக்கு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை இவங்க அக்செப்ட் பண்ணி 1 lakh செக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இஷ்யூ பண்றாங்க. ஆஃப்டர் இந்த செக்கை இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து, அதாவது ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இவங்களுக்கு எஃப்டி சர்டிபிகேட் தான் ரிசீவ் ஆகணும். ஆனா இன்ஸ்டெட் இவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ரிசீவ் ஆகுது. அந்த இன்சூரன்ஸ் பாலிசில என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டணும். அப்படி நீங்க 7 வருஷம் 7 லட்சம் நீங்க கட்டி முடிச்சா உங்களுக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாலிசில இருக்கு. நான் அக்செப்ட் பண்ண ஆஃபர் இது கிடையாது. இது வேற ஏதோ ஸ்கீமா இருக்கு. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் பல முறை அந்த ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுனாங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க கிராண்ட் டாட்டர் பத்தின டீடைல்ஸும் இவங்களை இன்க்ளூட் பண்ண அந்த நியூ இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. அது போக இந்த பர்சனோட அக்கவுண்ட்ல இருந்து அன்ஆத்தரைஸ்ட் டிடக்ஷனும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணிட்டு இருந்தது. சோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவரு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் ட்ரிவாண்ட்ரத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அங்க இந்த பார்ட்டி, அதாவது ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்பியர் ஆகவே இல்லை. சோ அவங்களுக்கு எதிரா ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கமிஷன் ஆர்டர் போடுறாங்க. அதுல என்ன இந்த பர்சனுக்கு, அதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மென்டல் சஃபரிங்க்கும் ஃபினான்ஷியல் லாஸுக்கும் 3 lakh காம்பன்சேஷன் பிளஸ் 2500 லிட்டிகேஷன் சார்ஜஸும் அவார்ட் பண்ணாங்க.